அரசியல்வாதிகள் தொடர்ந்து வார்த்தை ஜாலங்களை பேசி வருகின்ற நிலையில் இந்திய சமுதாயத்தின் குரலுக்கு முழுமையான முன்னுரிமை இன்னமும் வழங்கப்படவில்லை. தேசிய முன்னுரிமையாக அங்கீகரிக்கப்படவும் இல்லை. வார்த்தை ஜாலங்கள், சொற்போர்கள் ஒரு நாடகமாகவே இன்றளவும் நிகழ்ந்து வருகின்றன. ஆனால் உண்மையான மாற்றங்களுக்கு முன்னுதாரணமாக அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முன்னோடி திட்டத்தை இதுவரை கொண்டு வந்ததில்லை என்று கில்லான் நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறினார். சமுதாயம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் வருகிறது. அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் இந்திய சமுதாயம் ஒரு ஓரத்தில்தான் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் போராட்டங்கள் வெறும் பேசுபொருளாகவே இருந்து வருகிறது. தீர்வு என்பது அறவே இல்லை. இதனால் ஏற்படும் ஆத்திரம், எரிச்சல், குறைகூறல் அனைத்தும் அரசாங்கத்தின் பக்கம் திரும்புகிறது. பதவிகளில் உள்ளவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு திட்டவட்டமான ஒரு தீர்க்கமான முடிவு காண்பதற்கு பதிலாக தகுதி இல்லாதவற்றை பேசிக் கொண்டிருக்கின்றனர். சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாகிவிட்டன. நாம் இன்னமும் இந்தியர்களுக்கான திட்டங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பிரதிநிதித்துவம் போன்றவற்றில் சமச்சீரான வாய்ப்புகளுக்கு இந்திய சமுதாயம் 70 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறது. இந்திய சமுதாயத்திற்கு என்று ஒரு நிரந்தரமான கொள்கையோ திட்டமோ இல்லை. ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியர்களின் நலன்களை புறக்கணிப்பதிலும் ஓரம் கட்டுவதிலும் தான் குறியாக இருக்கின்றனர். ஆனால் இது ஒரு நீண்ட நெடிய அத்தியாயமாக தொடரக்கூடாது. பேசியே காலத்தை போக்கும் வாய்ப்பை இனி யாருக்கும் தரக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பேசிக் கொண்டிருப்பதால் இறுதியில் இந்திய சமுதாயத்திற்கு தான் பெரும் இழப்பாக இருக்கும். தேசிய மேம்பாட்டில் மலேசிய இந்தியர்களின் இன்னொரு தலைமுறையும் பின்தங்கிவிடக்கூடாது என்பதில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் என்று சார்ல்ஸ் சந்தியாகோ கூறினார். ஒரு தனிநபர் 2 ஆண்டுகளில் இந்திய சமுதாயத்திற்கு என்ன செய்துவிட்டார் என்று கேள்வி எழுப்புவதில் எந்த நியாயமும் இல்லை. இத்தனை காலம் என்ன செய்தார்கள் என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்திய சமுதாயம் இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் இந்திய சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஓரளவு தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளன. பரிந்துரைகளும் பெறப்பட்டுள்ளன. இந்திய சமுதாயத்தின் தேவைகளை ஒரு தேசிய முன்னுரிமையாக அங்கீகரிப்பதற்குரிய திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. PKR தேசிய துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் மலேசிய இல்திசாம் அறவாரியத்துடன் இணைந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுத்து வருகிறார். பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களும் பரிந்துரைகளை முன்வைத்திருக்கின்றனர். கட்டமைப்பு மாற்றத்திலும் சமத்துவத்திலும் அதீத கவனம் செலுத்துவதற்குரிய அந்த பரிந்துரைகள் நன்கு ஆய்வு செய்யப்பட்டு 13வது மலேசிய திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஒரு தொகுப்பாக வழங்கப்படுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று சார்ல்ஸ் சந்தியாகோ குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.